சிவா டைரக்ஷன்ல ஆக்டர் சூர்யா கங்குவா படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திஷா பதானி ஃபீமேல் லீடுல நடிக்கிறாங்க. பாபி டியோல் வில்லனா நடிக்கிறாரு. ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்லாம் கலந்து 2D 3Dன்னு 300 கோடி பட்ஜெட்க்கு மேல இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூர்யா பாத்தீங்கன்னா இந்த படத்துல 6 டிஃபரெண்டான கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ல அவரோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்னும், பிரசன்ட் போர்ஷன்ல அவரோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான போஸ்டர்லாம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாபி டியோலோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போஸ்டரை ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த அப்டேட்டை இப்போ கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டரை பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூர்யா அவரோட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பெண்டிங் போர்ஷன் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கங்குவா படத்தையும் தங்கலான் படத்தையும் ஸ்டூடியோ கிரீன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தங்கலான் படத்தை தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. தங்கலான் படத்தையே ஏப்ரல்ல தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ கங்குவா படத்தை ஏப்ரல் தாண்டி, அதாவது இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கங்குவா படத்தை முடிச்ச சூர்யா அடுத்ததா சுதா கொங்கரா டைரக்ஷன்ல புறநானூறு படத்துல ஒர்க் பண்ண போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை பிப்ரவரியில தொடங்க போறாங்க. துல்கர் சல்மான், விஜய் வர்மா இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல சூர்யா நடிக்க போறாரு.